தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் காலையிலும் மழை தொடர்ந்ததால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாகப்பட்டினம், தேனி, திருவண்ணாமலை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மேலமருதூர், எழிலூர், பிச்சன்கோட்டகம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்களை தண்ணீர் மூழ்கடித்துள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரிக்கு மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கால்வாய்கள் தூர் வாரப்படாத நிலையில் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை மூழ்கடித்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சோழவரம் ஏரி பார்த்தீங்கன்னா நீர்வரத்து காரணமாக உபரி நீர் கால்வாய் வழியாக தண்ணியை திறந்து விட்டாங்க. உபரி நீர் கால்வாய்கள் சரியாக தூர் வராமல், பராமரிப்பு இல்லாமல், அலட்சிய போக்கால் விவசாய நிலங்களை எல்லாம் பெருமளவு பாதிச்சிருக்கு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் பணியை செய்யாமல் அலட்சிய போக்கில் இருந்ததுனால மேற்கண்ட கால்வாய் தூர்வாரி இருந்தால் இந்த மாதிரி நிலை ஏற்பட்டிருக்காது. இதனிடையே திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி மலைப்பகுதியில் மழை பெய்து வருவதால் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.